இடையில அப்புறம் நம்ம எங்கே ஒரு 4-5 இடம் போனோம் இல்லையா, ராமேஸ்வரம் போயெல்லாம் போயிருந்தோம். அப்படி போகும்போது யூனிஃபார்மாக போகணும்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அது அந்த யூனிஃபார்ம்னு ஒரு 10-20 பேர் போகும்போது பார்க்க சொல்லும். அப்போ அதில் யாராவது ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம சொல்லணும்ல, சொல்ல தெரியணும்ல. அதாவது அப்போ சொல்ல தெரியாதவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து என்ன சார் என்ன சாமி சொல்லணும்? அப்போ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பயிர் சொல்லணும்? சீக்கிரமாக நாங்கள் சாகணும். இதுதான் பயிர். என்ன சொல்ல போனால் இதான் ஒரிஜினல் பதில். இல்லை அது அடுத்தவங்க அதுன்னு சொல்ல முடியாது. சாகணும்னா உடனே மேலே போகிறதுன்னு நினச்சிடாதீங்க. சீக்கிரமாக நாங்கள் சாகணும்னு தான் போட்டுருக்கோம். விடை கூட அது விடையாக கூட சொல்லலாம். ஆனால் அது கூட உங்களுக்கு விடையாக தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போது பரிவார பாஷையில் நாங்கள் நிறைய பேசுகிறோம். இதுக்கு இப்போ நான் சொன்னது பரிவாரம் தான். சீக்கிரமாக நாங்கள் சாகணும்னு நினைக்கிறோம், அதனால் போட்டுருக்கோம்னு சொல்லலாம். பரிவாரம் தான் அது. இதுவும் பரிவாரம் தான். சாகணுங்கிறது பரிவாரம் தான் சொல்லி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சாமி. அந்த இதில் நீங்கள் இந்த சாகணும்னு சொல்லி வார்த்தை நீ கொடுக்குறது அப்புறம் இல்லை, அந்த பரிவார வார்த்தை தான் சாமி. இதுடா இப்போ நான் நடத்துகிறேன்னா நீ நடத்துறியா? அது உண்மையா இல்லையான்னு கேட்டுக்கிறவங்ககிட்ட நான் நீ தெரிஞ்ச சொல்கிறான்னா தான் நான் சொல்கிறேன் சாமின்னு சொல்லலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது சாமி நான் இதை சொல்லிக்கிறோம்னா அப்போ என்னையே நீ நிறுத்துற மாதிரி இருக்கு. அது நிறுத்தலை. சரி சொல்லுங்க. சரி பரிவாரன்னு இப்போ நான் இல்லை, நான் பரிவாரம் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சொல்லு. இல்லை இந்த இது அர்த்தமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க வரேன். சொல்லு. சாகணும்னா சர்க்கரை காணணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அதுதான் கேட்க தான் நாங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. நான்கு சாகனம் இப்போ நான்கிற வருவோம். நான்கிற எல்லா ஒரு என்ன சொல்ல அந்த கௌரவம் அம்பாவம் எல்லாத்தையும் மொத்தங்கிற சாகடிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இது விளக்கம் இவ்வளோ கொண்டுட்டு போனது இருக்குல்ல, ஒரே வார்த்தைக்கே முடிச்சுக்கலாம். அப்போ அவரும் அதுதானே சொன்னாரு. நீ சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரே பதில் வந்துடும். நான்கிற அகங்காரம்ங்கிறத விட நான்கிற ஆணவம்னு சொல்லிட்டுன்னா அது முடிஞ்சு போச்சு அந்த பதில். சரியா? நாங்கள் சாகரன்னு போட்டிருக்கோங்கன்னா என்னுடைய ஆணவம் அழியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இது இப்படி கூட சொல்லலாம் பதில். சரியா? அதுக்கு நான் ஆணவம் அழியணும் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் சாகணும்னு போட்டிருக்கோம். இப்படி சொல்லிட்டீங்கன்னா கேள்வி கேட்குறவன் உன்னை கேட்க மாட்டான். விஷயம் தெரிஞ்சவங்க கூட கேட்க மாட்டான். ஓ இது கொஞ்சம் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ சொல்கிற பதிலில் அவன் மிரண்டுருவான். நான் சாகணும்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டாலே விஷயம் தெரிஞ்சவன் ஓ இது நல்ல விஷயம் தெரிஞ்ச குரூப்பு அப்படின்னு பேச. புரியுதா? தெரியாதவன் இன்னும் பயந்து வரும். ஏன்னா சாகருக்கு இப்படி ஒன்று பண்றாங்களா எதுக்கு அவன் இன்னும் இவங்க கூட போகவே கூடாது, பின்னாடி கூட போகக்கூடாது, நம்ம நூறு தண்ணி போகும். தெரியாம கேட்டோம்னா சாமி அவன் அப்படிதான் ஐயோ தெரியாம கேட்டான் கண்டு போயிடுவான். புரியுதா? இப்போ சில விஷயங்கள் இப்போ நான் இன்னுமே ஓப்பனா சொல்றேன்னு தாய்கிறார். இந்த பரதேசி தான் உங்களை இவ்வளோ உட்கார வச்சுலாம் பேசிட்டு இருக்கிற. என்னை போல வளர்ந்து வந்தவங்க பரதேசிகள்லாம் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாம் ஒரு சொல் 2 சொல் 3 சொல்லுக்குள்ளேயும் நிற்கிட்டுவாங்க. அதுக்கு மேலே எல்லாம் வழக்கம் சொல்ல மாட்டாங்க.